வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு சமூகத்தினுடைய ஆய்வு பகுதியினூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடன் இணைந்திருக்கும் நான் உங்கள் ஜெய். இந்தியா தனது கடற்படை துறையை பல மடங்கு வலுப்படுத்தி வருகின்ற சூழல் அதிகமாக நடைபெறுவதை தற்போதைய நிலையிலே அவதானிக்கப்படுகின்றது. குறிப்பாக INS விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பலின் வருகையுடன் புத்தெழுச்சி பெற்ற இந்திய கடற்படை இன்னும் அதிக தூரம் பயணிக்க வேண்டியுள்ளதுடன் புதிய பல மாற்றங்களுக்குள்ளும் பிரவேசிக்க வேண்டிய நிலைக்குள் மகிழ்ச்சியுடன் பிரவேசிக்கின்றது என்ற தகவலை ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்நிலையிலே இதுவரை காலமும் இந்தியாவிற்கு கப்பல் கட்டும் தொழில்நுட்பத்தில் ரஷ்யா முக்கிய பங்காற்றியிருந்தது என்பதுடன் இந்தியாவில் காணப்படுகின்ற பெரும்பாலான போர்க்கப்பல்கள் ரஷ்யாவினுடைய முக்கிய உதவிகளுடனேயே கட்டுமானம் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் INS விக்ராந்த் போர் கப்பலுடன் இந்தியாவினுடைய நிலை முற்றாக மாறியுள்ள சூழல் காணப்படுகிறது. இந்தியா எந்த வெளிநாடுகளிடமிருந்து உதவிகளை பெறாது தனியே தன்னாட்டுமய முறையில் உள்நாட்டு வளங்களை மாத்திரமே பயன்படுத்தி அதிநவீன மற்றும் அதி ஆற்றல் வலு கொண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்கியுள்ளமையானது இந்தியாவிற்கு 100 பேரை ஒரே நேரத்தில் தூக்கி அடித்ததற்கு சமமான பலத்தையும் புத்துணர்ச்சியையும் கொடுத்திருக்கின்றதாக இந்திய ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்தியாவினுடைய வெற்றி சாதனையை பார்த்து கொலைவரி கொண்ட சீனா ஒன்றிற்கு 4 போர்க்கப்பல்களை உருவாக்க திட்டம் தீட்டி அதனை தற்போது நடைமுறைப்படுத்தி இருப்பதாக சீன செய்திகள் தெரிவிக்கின்றன. சீனாவின் இந்த கொலை விளையாட்டத்திற்கு ஏன் இந்தியா பதிலடி கொடுக்காது மௌனம் சாதிக்கிறது என்பதை கடந்த சில நாட்களாக ஆய்வாளர்கள் கேள்விக்குட்படுத்தி வந்த நிலையிலே தற்போது அந்த மௌனத்திற்கான தீர்வு சீனாவிற்கு அதிரடியாகவும் ஆய்வாளர்களுக்கு பேரிடியாகவும் வந்திருக்கின்றது. பேரிடி என்பது ஆனந்த பேரிடியே இங்கு நாங்கள் கூறுகிறோம். அப்படி என்ன ஆனந்த பேரிடி என கேட்கிறீர்களா? ஆம், அதுதான் இந்தியாவினுடைய புதிய அதிரடி போர்க்கப்பலான INS தராகிரி போர்க்கப்பல். இந்த INS தராகிரி போர்க்கப்பல் ஒரு மாய போர்க்கப்பல் என அழைக்கப்படுகிறது. மாய போர்க்கப்பல் என்பது எதிரியினுடைய கண்களுக்கும் எதிரியினுடைய தொழில்நுட்பங்களுக்கும் சிக்காமல் துணிச்சலுடன் எதிரியின் கடல் எல்லைக்குள் சென்று தாக்குதலை வெற்றிகரமாக முடித்துவிட்டு திரும்பும் போர்க்கப்பலையே மாய போர்க்கப்பல் என ஆய்வாளர்கள் வர்ணிக்கிறார்கள். இந்திய பாதுகாப்புத்துறையினுடைய கடற்படை பிரிவில் எதிர்வரும் 11ஆம் தேதி INS தராகிரி போர்க்கப்பலை பணியில் ஈடுபடுத்த உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த INS தராகிரி போர்க்கப்பல் அதிநவீன போர்க்கப்பல் என்பதுடன் இந்த போர்க்கப்பல் 17A என்ற புதிய தொழில்நுட்பத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 17A திட்டமானது இந்திய பிரதமர் மோடி அவர்களுடைய நெறியாள்கையின் கீழ் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு திட்டங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. இந்த போர்க்கப்பல் குறித்து அதிகமான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படாமல் பாதுகாப்பாக வைத்திருந்ததாகவும் தற்போதுதான் இந்த போர்க்கப்பல் குறித்த பல தகவல்கள் இந்திய பாதுகாப்பு துறையினால் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரதமர் மோடியினுடைய நெறியாள்கையின் கீழ் உருவான திட்டங்களில் 17A திட்டமானது போர்க்கப்பல்களை கட்டுவதற்காக அமைக்கப்பட்ட திட்டமாகும். மேற்படி திட்டத்தின் கீழ் 7 போர்க்கப்பல்களை உருவாக்க வேண்டும் என்பது பாதுகாப்பு அமைச்சருடைய குறிக்கோள்களாக காணப்படுகிறது. அந்த வகையில் இந்த தராகிரி போர்க்கப்பல் 5வது போர்க்கப்பல் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மேட் இன் இந்தியா எனும் திட்டத்தின் கீழ் இந்த தராகிரி போர்க்கப்பல் உள்வாங்கப்பட்டு இந்த கப்பலின் 75% தொழில்நுட்ப கருவிகள் உள்நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு சில பாகங்கள் மாத்திரமே வெளிநாட்டு உற்பத்திகளாக இருக்கின்றன என கூறப்படுகின்றது. இந்த போர்க்கப்பலுக்கு தேவையான தளபாடங்கள் மற்றும் அனைத்து கருவிகளும் இந்தியாவினுடைய உள்ளூர் தனியார் நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதனால் இந்தியாவினுடைய சுமார் 100க்கும் மேற்பட்ட உள்ளூர் தனியார் நிறுவனங்கள் பல நன்மைகளை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த INS தராகிரி போர்க்கப்பல் கடந்த 2013ஆம் ஆண்டளவில் வடிவமைக்கப்பட்டாலும் INS விக்ராந்த் கப்பலின் கட்டமைப்பு காரணமாக மெதுவான கட்டமைப்பாகவே காணப்பட்டு வந்திருக்கிறது. மேலும் இந்த போர்க்கப்பலில் பொருத்தப்பட்டுள்ள விசேட தொழில்நுட்ப தெல் எனப்படும் தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பத்தினுடைய செயற்பாடு காரணமாக எதிரிகளுடைய ராடர் கருவிகளில் இவை சிக்கிக்கொள்ளாது, எதிரிகளுடைய ராடர் கருவிகளில் மாட்டிக்கொள்ளாது, எதிரிகளுடைய கடல் எல்லைகளை கடந்து சென்று இலக்குகளை தாக்கி அழிக்கும் திறன் கொண்டவையாக இந்த INS தராகிரி போர்க்கப்பல்கள் காணப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இந்த போர்க்கப்பலில் பொருத்தப்பட்டுள்ள இன்னும் ஒரு தொழில்நுட்பம் தான் எதிரிகளுடைய ராடர் கருவிகளின் தொழில்நுட்ப அலைகளை எதிர்க்காமல் உள்வாங்கிக் கொள்ளும் தொழில்நுட்பம். ராடர் கருவிகளுடைய தொழில்நுட்ப அலைகளை எதிர்க்கும் போதுதான் ராடர் கருவிகள் எச்சரிக்கை சமிக்ஞைகளை எழுப்பும். ஆனால் ராடர் கருவிகளுடைய அலை அதிர்வுகளை எதிர்க்காது, உள்வாங்கும் பட்சத்தில் அவை எச்சரிக்கை சமிக்ஞைகளை எழுப்பாது. அது மட்டுமல்லாது இந்த போர்க்கப்பல்கள் கடலில் எந்த பகுதியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை எதிரிகளினால் இலகுவில் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அதனுடைய செயற்பாடுகள் மற்றும் தொழில்நுட்ப பயன்பாடுகள் காணப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தராகிரி போர்க்கப்பல் 6700 தொன்னடை கொண்டதாகவும் 149 மீட்டர் நீளம் கொண்டதாகவும் 11.8 மீட்டர் அகலமும் 9.9 மீட்டர் உயரமும் கொண்ட மிகவும் பிரமாண்டமான போர்க்கப்பல் என்பதுடன் 6000 கிலோவாட்ஸ் திறன் கொண்ட இரட்டை இயந்திரம் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த போர்க்கப்பல்களில் பொருத்தப்படும் ஏவுகணைகள் அதிக வேகத்துடன் பறந்து செல்லக்கூடிய ஏவுகணைகளாக இருக்கும் எனவும் குறிப்பாக மார்க் 3 வேகத்தில், அதாவது ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகத்தில் பறந்து செல்லக்கூடிய ஏவுகணைகளை இந்த போர்க்கப்பல்
போர்க்கப்பல் கொண்டிருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவில் அதிசய தயாரிப்புகளில் இந்த INS தராகிரி போர்க்கப்பல்கள் சிறப்பு தரம் வாய்ந்தவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையிலே இந்தியாவிற்கு போட்டியாக எப்போதுமே செயல்படும் சீனா எத்தனை போர்க்கப்பல்களை உருவாக்கினாலும் இந்தியாவினுடைய தராகிரியை போன்று 2 கப்பல்கள் போதும் என்கின்றனர் இந்திய ஆய்வாளர்கள். ஏனென்றால் ராடர்களில் சிக்காமல் இருந்தாலே போதும் எதிரிகளினுடைய தாக்குதல்களை இலகுவில் முறியடிப்பதுடன் போரையும் வென்றுவிடலாம் என்பது தற்போதைய போர் வியூகங்களாக இருக்கின்றது. எனவே இந்தியாவின் சாதனைகளுக்கு முன்னிற்க சீனாவினால் கூடவே கூடாது என்பது இப்போதாவது புரிகின்றதா? இதுபோல மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக உங்களை நாளைய தினம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே, வணக்கம். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.